இந்த அறிவான நாளில் ஏற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். சங்கீதம் 105 சங்கீதம் 105 சங்கீதம் 44, 45 105 சங்கீதம் 44, 45 அந்நிய ஜனங்களுடைய பிரயோசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள். கவனிங்க, அந்நிய ஜனங்களுடைய பிரயோசத்தின் பலனை இந்த இஸ்ரவேல் ஜனங்க சுதந்தரிச்சுக்கிட்டாங்களாம். யார் அந்த அந்நிய ஜனங்க? கானானிய, ஏத்திய, கிர்காசிய, எபூசிய, இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க? பிரயாசப்பட்டு கட்டாத வீடு, நடாத தோப்பு, வானுயர கட்டிடம், சகல வஸ்துகள் நிரம்பிய வீடெல்லாம் கட்டி வச்சுக்கிறானா. அந்நிய ஜனங்கள் பிரயாசத்தினால நல்ல பலசாலிங்க, ஆட்டுக்குடி ரத்தத்தின் மூலமாக நீதிமான் ஆக்கப்படாதுங்க. அந்நிய ஜனங்கள் யெகோவா தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளாம ஆதாம் வழியாக பிறந்து நல்ல பலசாலிகளாக இருந்து கட்டாத தோப்பு, வெட்டாத கிணறு, பெரிய பெரிய எல்லா தோப்புலாம் நல்லா பிரயாசப்பட்டு நல்லா செய்து வச்சுருக்காங்களாம். அதை போய் இவங்க சுதந்தரித்து கொண்டார்கள். யார்? யோசுவாவோ இஸ்ரவேல் ஜனங்களாம். பாலும் தேடு ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். அதுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? சங்கீதம் 144, தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும். சும்மா சுதந்திரிக்க முடியாது. கவனி, நான் எப்படி ஒன்றா இருப்பேன். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலன் சுதந்திரம் வேலைக்காகாது. அதுக்கு என்ன பண்ணுமா? தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும். ஆமாம், அவருடைய கட்டளைகளை காத்து நடக்கணும். அவர் ஒன்று சொல்லிட்டு இருக்க, நீ வேற செஞ்சுட்டு இருந்தீனாக்கா அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரிக்க மாட்டாய். நீதிபதியில் ஒரு பாவியுடைய ஆசை தேவ நீதிமானுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவ நீதிமான் தேவனுடைய கட்டளையிலே காத்து நடப்பான். அது என்ன கட்டளை? பழைய ஏற்பாட்டில் 2 கட்டளை, 10 கட்டளை. புதிய ஏற்பாட்டில் அதை சுருக்கி 2 கட்டளை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழியறதோடு முழு பலத்தோடு, அது கொப்பாக இருக்க 2ஆம் கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுவதோ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. இவ்வளோதான் கட்டளை. இது என்ன அன்பு? மனித அன்பு கிடையாது. தாய் அன்பு, தகவல் அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, காது, இந்த மாதிரி அன்பு கிடையாது. இது இயேசுவின் அன்பை கூறணும். பிதாவாகிய தேவனுக்கு அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் பிந்தி நாம் அவரிடத்தில் அன்பு கூறுறோம். முழு உலகத்தில் அன்பு கூறுறோம். என்ன? அன்புக்காக ஜீவனையே கொடுக்குறோம். பாயிண்ட். கையத்தட்ட அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்மகிட்ட எப்படி அன்பு கூர்ந்தாரு? இயேசுவை தந்தொருளை அப்படிதான் அன்பு கூர்ந்தாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தூர். இயேசுக்குள்ள என்ன ஆகுது? வானம், பூமி, சமுதிர சகல வாக்குத்தத்தங்கள், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய எல்லாத்தையும் கொடுத்து தான் அன்பு கொண்டாரு. இப்போ அந்த அன்பு அப்படியே ரிப்பீட் பண்ண முடியாதா? இயேசுவை தந்தொல்லி அன்பு கொண்டுட்டாரு. அந்த இயேசு சரியாக பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்து அன்பு கொண்டு அவ்வளோ உலகாங்கியதை கொள்வாரா பிதாவாகிய தேவன். அதே அன்பை பிறனிடத்தில் தேவன் தனக்கு மூடு கொடுத்து அன்பு கொண்டா A to Z. இப்போ அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை நிச்சயம் சுதந்திரிப்பாய். கையை தட்டை ஜோரா இல்லையா? எல்லாரும் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை கண்டிப்பா சுதந்திரிப்பாய். அப்போ சங்கீதம் 105:44 தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படி. கட்டளை இந்த வேர்ட் காத்து நடக்கணும். 1 நாள் 2 நாள் இல்லை. நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் எண்ணில வாக்கு, அவன் நிலைத்திருக்கணும். ஆமாம், 1 நாள் ஜீவ கனி, இன்னொரு நாள் நன்மத்தை மறியத்தக்க கனி. ஜீவ கட்டளை, ஜீவ வார்த்தை, அந்த ஜீவன தேவி நீதி இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தம்
பிதாகுமார் பசுதாய்க்கு மத்தியஸ்தம். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமாக கொடுக்குறது தான் அவருடைய கட்டளையை காத்து நடக்கிறது. இயேசுவின் சரீரம், இயேசு ரத்தத்துக்கு வேலை போட முடியுமா? அவன் கட்டாத வீடு, நடாத தோப்பு, வானுயர கட்டடம், இதெல்லாம் கட்டி வச்சுக்கிறான். இயேசு சரீரம், இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தம் தான் பெருசு. அதை போய் அவனுக்கு கொடுக்கணும் பாவிக்கு. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா எல்லாம் சுதந்திரித்து கொள்ளலாம். அல்லேலூயா. அவன் கட்டி வச்சுக்கிற வீடு, மன, தோப்பு பெருசு கிடையாது. நீ கொடுக்குற மாதிரி இயேசு ரத்தம். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பரலோகத்தையும் அவனுக்கு கொடுக்குறேன். பரலோகம் பெருசா, அவன் வச்சுக்கிற வீடு, மன, தோப்பு பெருசா? அப்போ பரலோகம் தான் பெருசு. அந்த பரலோகத்தை நீ அவனுக்கு கொடுக்கணும். அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டு சப்ஜின்னு இருந்தாக்கா சுதந்திரிக்க முடியாது. கிறிஸ்துவை கொடு. அது இயேசு சாமியோட வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான், ஒரு விலை கொடுத்துவான். கிறிஸ்து விலையேற பெற்றவர். அதை கொடுக்கும்போது பாவியினுடைய ஆஸ்தி எல்லாம் உனக்கு சொந்தமாக. கையை தட்டவா இல்லையா? அப்படிதான் அந்நிய அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் டப்பு குத்தா, காசு குத்தா புற தேசங்களை வாங்கினாங்க. கானான் தேசத்தை காசு குத்தாட வாங்கின காசு ஏது அவங்ககிட்ட? பழுதற்ற ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமான ஆக்கப்பட்டவங்க. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு வழியாக வராங்க. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை, பிரதான கற்பனையை கை கொள்ளணும். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்கும்போது அவங்களாம் சத்துருக்களெல்லாம் சிதறி ஓடுறாங்க. எல்லாம் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயான்றாரு. எப்படி சுதந்திரிக்கலாம் பார்த்தியா? காசு இல்லையே, பணம் இல்லையே, ஏசு இருக்காரா? அது வெற்றி ஏசு கிடையாது. ஏசு கிறிஸ்துக்குள்ள வாக்குத்தத்தெல்லாம் இருக்கணும். தேவரீட்டு உயிர்த்தெழுகிறார். அதை கட்டளை கை கொள்றியா? பிதாவாகி தேவன் இயேசுவை தந்துள்ள இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுக்குறியா? ஈட்டியால் குத்துறோம், சபிக்கிறோம், சத்துருக்களை நேசிக்கிறா, துன்பப்படுத்தி ஜபம் பண்றியா, சபிக்கிறோம், ஆஸ்வதி பகைக்கு நன்மை செய்கிறியா, கிறிஸ்துவை கொடுக்குறாயா? கண்டிப்பாக பாவியினுடைய ஆசை தாண்டி வந்து உங்கள் கையில் வந்து வீழ்ந்துடும். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். என்னையா பொறுப்பு? யோசுவா தான் பொறுப்பு. பழைய ஏற்பாட்டில் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கானான் தேசத்தை கட்டாத வீடு, நடாத தோப்பு, பாலும் தேடு ஓடுகிற நலமும் விசாலமான வீட்டை அவளுக்கு கொடுத்தேன். பாருங்க, இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு சீக்கிரம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமாம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெர்ஜியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். போய் சேர்த்தாரா இல்லையா? யோசுவா தலைமையில், யோசுவா புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. 31 ராஜாக்கள் சிதறி ஓடுறாங்க. புறஜாதி ராஜாக்கள், கானானியர், எபூசியர், எமோரியர், எல்லாம் பாவியினுடைய ஆசி. நல்ல பலசாலிங்க, நல்லா வீட்டை கட்டி, நாட்டை கட்டி, கட்டாத வீடு, நடாத தோப்பு எல்லாம் கட்டி சுதந்திரிச்சு வச்சுக்கிறாங்களா? இவங்க அவர் கட்டளைகளை காத்து நடக்கணும். முதல்ல பிரதான கட்டளை இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலக இயேசு சாமன வாக்குத்தத்தத்தை செலுத்தணும். அதில் மாறவே கூடாது. யாரை பார்த்தாலும், ஒரு பாவியை பார்த்தா கரிச்சு கொண்டுக்கிறான். இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு உலகத்துக்கு அதை விட பெரிய உதவி எதுவும் கிடையாது அவனுக்கு. அவன் வச்சுக்கிட்டு பார்த்தா 10 லட்சம் 20 லட்சம் ஜுஜிபி அவனுடைய ஆட்சி உனக்கு கொடுக்கப்படுமா? நீ கூட இயேசு ரத்தத்து வெளியே கிடையாது. அது அவன் பேர் சொல்லி அவன் மனைவி பிள்ளைக்கு பேசி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தினா அதை 10 லட்சத்துக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்க முடியாது அவனால். இப்படி தான் ஆட்சியை சுமந்திருக்க ஊழியக்காரன். ஊர் சைடில், நாடு சைடில், அரசியல்வாதி சைடில் மக்களை சபிச்சிருந்தாக்கா எந்த ஆட்சியும் சுதந்திரிக்க முடியாது. கிறிஸ்துவை கொடு. அவனுக்கு ஜீவ மார்க்கம்னா என்ன தெரியாது. நன்மத்தை மாதிரி தக்க மார்க்கத்துக்கிறான், உழைக்கிறான், ஓடுறான், நல்லா வேலை செய்கிறான், கடின உழைப்பு, எல்லாம் பிரயாசப்பட்டு சம்பாதிச்சு வச்சுக்கிறானா. இங்கே பாரு, அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயா.
அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். எஸ்தர் ராஜாத்தி யூத பெண்ணு, ஆமானி ஆகாசேரியாதியும் விருந்திலே திராட்சரசம் பரிமாறா. இயேசு ரத்தத்துக்கு அடையாளம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறா. ஆமானுடைய சொத்தெல்லாம் எஸ்தர் மேலே எழுதப்பட்டது. ஆகாசேரி சொத்தெல்லாம் யாருக்கு? எஸ்தர் ராஜாத்திக்கு தான். அவள் அப்பா அம்மாவில் அனாதை பெண்ணு, நம்மள சாதாரண பெண்ணு எஸ்தர் ராஜா. ஆனால் கிறிஸ்து உள்ள வெள்ளமே வேலை செய்கிறாரு. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு விருந்திலே திராட்சரசம், இந்த அப்பத்தையும் திராட்சரசம் ரத்தத்துக்கு அடையாளமாகுது. யூத பெண்ணு திராட்சை பைலட் ஆட்டுவிட்டிய தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறா பாரு. அவ்வளோதான் செய்தா. ஆகாச ராஜா சொத்து வந்துச்சு, ஆமானுடைய சொத்து வந்துச்சு. 120 நாடுகளுக்கு சக்கர இந்திய தேசத்துக்கு அதிபதியா. எப்படி சுதந்திரிச்சா? அவ நீதி மாட்டி, தேவ நீதி மாட்டி. கிறிஸ்துவ காட்டுறா பாரு. சோதனையான நேரத்தில் உங்களை சபிக்கல் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்கள் துன்பம் ஜபம் பண்ணு, கட்டளை காக்கிறா பாரு. என்ன கட்டளை? தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும். 10 கட்டளை நியாயப்பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளை அன்பின் கட்டளை. தேவனிடத்தில் அன்பு கூறணும், தேவனுக்கு அடுத்த காரியங்கள். 10 கட்டளை தேவனுக்கு அடுத்து. அப்புறம் மனுஷனுக்கு அடுத்தது கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுடைய இது மனுஷனுக்கு அடுத்தது. தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. ஓய்வு நாள் வீணில கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாள் பசுத்தம். இது தேவனுக்கு அடுத்தது. தேவன் மனுஷன். அப்போது தேவனிடத்தில் அன்பு கொண்டு அதுக்கப்புறம் இன்னத்தில் பிறனிடத்தில் அன்பு கொண்டு. இயேசுவின் அன்பு அது ஜீவ சரஜீவன். இயேசு சாமண்ட வாக்கு தத்தம். அவ்வளோதான் கட்ட. இது சொல்லும் போது ஆஸ்திகள் உன் கையில் வந்து சேரும். அல்லேலூயா. கண்டிப்பாக சேரும். ஆண்டவராகிய இயேசு கல்வார் சிலுவையில் எல்லாத்தையும் எழுதிட்டாரப்பா. உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகிட்டாரு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக படிக்க பாவம் மரியாதை அவர் நமக்காக பாவமாக்கிட்டாரா? எப்படி? பிதாவாகி தேவன் கைவிட்டுட்டாரு. அதுதான் பாவம். ஏதேன் தோட்டத்தில் பிதா சொன்ன வார்த்தை கைவிட்டுட்டு பிசா சொன்ன வார்த்தை நன்மத்தையும் மரியத்தக்க கடை புசிக்கிறா இல்லை? அதுதான் பாவம். மூல பாவம், ஆதி பாவம். அந்த பாவத்தை ஏசு ஏற்றுக்கிட்டாரு. உனக்காக எனக்காக மாடல் காட்டுறாரு. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனே. கிறிஸ்து நமக்காக சாபமானாரா? கலாத்தியர் 3:16, 2:5-24. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் மாதிரி நமக்காக பாவமாக்கினார். அப்புறம் சாபமானார். அப்புறம் அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்பட்டார். நம்முடைய அக்கிரமம் ஏற்றின உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகிட்டு 3ஆம் நாள் எதை சுதந்திரிச்சாரு? உலகத்தையே பிசாசிக்கிறதுல சுதந்திரிச்சாரு. இந்திய தேசம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, உலகத்தையே சுதந்திரிச்சாரு. எப்படி சுதந்திரிச்சாரு? கட்டளை காத்து நடக்கிறார். கைவிட்ட பிதா மேலே கோவம் இல்லை, காட்டுக்கு யூதாஸ் மேலே பகை இல்லை. ரோமர் யூதர் அங்கே சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. சபிக்குள் ஆஸ்வதிக்கிறார், பகைக்குள் நன்மை செய்கிறார், சத்துக்களை சிதைக்கிறார், துன்ப ஜபம் எப்படி செஞ்சார்? பிதாவையும் இப்படி கைகளை ஆவியும் ஒப்பித்து அந்த ஜீவன் தானே. அது ஜீவசர் இயேசு சாமன வாக்குத்த ஜீவ விச்சத்துக்கு நீ ஆதி அவள் இயேசு சாமன வாக்கு பிதாவாக மத்தியசம் ஈட்டால் குத்துரும். அதே ஜீவசர் ஜீவன் ஆதாம் முழுவதும் குத்தாரா இல்லையா? கொடுத்தது 3ஆம் நாள் என்னாச்சு? பாதாளத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தெல்லாம் ஜெயிச்சு இந்த உலகத்தை பாவிகள் கையிலிருந்து தன் வகத்தை சுதந்திரித்து போட்டுக்கிட்டே இல்லையப்பா. வானத்தில் சகல அதிகாரிகள் கையை தட்டி அவருக்கு அதே இல்லையா? இந்த சுவிசேஷத்தை, இந்த ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. எல்லா சாபத்தில், பாவத்தில், மரணத்தில் பிசாசுக்கிட்ட ஏந்து போயிட்டுக்கிறான். நன்மத்தையும் மரியத்தக்க கனியை தேவன் தன் பிசாசு வந்து ஒன்று சுதந்திரிச்சுக்குவான். எல்லாம் சுதந்திரிச்சு ஓட்டாட்டி ஆக்கி விட்றான். திருடுறது கொண்டது ஐக்குத்துமா இருக்கும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலக பிசாசுக பாவிட ஆசையெல்லாம் உனக்கு சொந்தம். திருட கையிலேருந்து பிசாசுக்கு எல்லாத்தையும் 7 மடங்கு பற்றிக்கலாம். அப்போது தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அதுக்கு மேலே இருக்கிற வசனம் பாரு, 42வது வசனம். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தை தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடு புறப்படி. ஆட்டுக்குட்டி ரத்த தச்சு நிலைக்கால பூசுறாங்க. வைத்துட்டோம். இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு
பொண்ணோடு வெள்ளியோடு எகிப்தியரை கொள்ளையிட்டாங்க. எல்லாம் பொண்ணு வெள்ளியெல்லாம் கொள்ளையிட்டாங்க. சுத்தமாக தொடச்சிக்கிட்டின்னு பொண்ணோடு வெள்ளியோடு புறப்பட பண்ணி செங்கடல் பிளந்து யோர்தான் எரிவோ தலைவர் பாலும் தேடு ஒரு நல்ல விசாலமான தேசம் போய் சேர்றாங்க. ஒரே பாயிண்ட்டு, அவர் தம்முடைய கட்டளையிலே காத்து நடக்கணும். நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாட்டில் கிருபை பிரமாணம், கிருபையை கை கொள்ளணும். அந்த கிருபை இயேசு தான். இயேசு சார் இயேசு தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுக்கணும். கொடுக்க 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 ஆடு மேய்க்கிற ஒரு ராஜாவாக மாறிடுவான். அவங்களாம் தேவனுடைய கட்டளை கை கொண்டாரு. யோசேப்பு தேவனுடைய கட்டளை காத்து, யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி ஆயிடுறான். எகிப்தை சுதந்திரிக்கிறான். எஸ்ரா 102 நாடுகளை சுதந்திரிக்கிறான். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசுவா கானா தேசம் சுதந்திரிக்கிறாங்க. எல்லாத்தையும் சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. ஆக மொத்தத்தில் கிறிஸ்து இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை பிதா குமார் பசுத்தாவி கொடு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடு. கொடுக்க 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 சாப பாவம் மரண தத்துவம் அசுத்தாவில ஓடி பசுத்தாவில வந்து எல்லா ஆஸ்தியரையும் சுதந்திரிக்கிறாங்க. இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஜபல்லம்மா. ஆமாம். அதனால் இந்த வசனத்தை மறைக்காது. தமது கட்டளைகளை காத்து அன்றலை காத்து நடக்கணும். ஊர் செல்ல நாடு செல்ல சபிக்கணும் சபிக்குது பகைக்கணும் பகைக்குது சத்துக்கு சத்துருவா இருந்தாக்கா அது பிசாசின் கட்டளை. பிசாசம் வந்து எல்லாத்தையும் திட்டி போவான். சமாதானம் சந்தோஷம் சுகம் பெற திருடமும் கொள்ளும் வழிக்கு வருகிறான் என்று வேறொன்றுக்கும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அது ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். நன்மை தீமறியத்தக்க கனியை புஷிக்கின்றாலே அது பிசாசி கட்டளை கை கொள்ளுது. எல்லாம் சாவு சக்தி எல்லாத்தையும் பிசாசு திருடி போயிடுவான். திருடவும் கொள்ள வழிக்கு வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது ஜீவ சொல்ற ஜீவன் இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம். தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்கும்போது அவருடைய கட்டளையை காத்து கொள்ள முடிக்கும். நியாயப்பிரமாணங்களை கை கொள்ள முடிக்கும். அவர்களுக்கு பிரஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். அந்த தேசத்தை மட்டும் படிச்சுட்டே ஜெபம் பண்ண போகிறோம்ப்பா. உபாகம் 8ஆம் அதிகாரம். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் பார். அந்நிய தேசங்களை சுதந்திரித்து கொண்டார்கள். உபாகம் 8ஆம் அதிகாரம் 7வது வருஷத்துலேருந்து இல்லை 6 ஆகியால் ஒரு தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து. இங்கே பாருங்க உபாகமும் எல்லாரும் எடுங்க. உபாகம் 8:7. ஆகியால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். பாரு, கற்பனை கை கொள்ளணும். பிரதான கற்பனையை. ஆமாம், சபிக்கணும் பக்கிக்கணும் சத்ருக்கு சத்ருவா தான் பிசாசு கற்பனை கை எல்லாம் ஏற்று போயிடுவேன். திருடுவா கொள்ளும் ஆகிப்பான். ஆகியால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து, இயேசுவே வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுவாராம். நல்ல பெஸ்ட் வீடு தான் அவனுக்கு. நல்ல தேசம். அவர் கற்பனை வழிகளில் நடக்கணும். அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். அப்போ என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுவார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமை வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேடும் உள்ள தேசம். அது தாய்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெற்றிப்பட்டதுமான மலைகள் உள்ள தேசம். ஆகியால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சுதந்திரிக்க கடவாய். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வாரியா எப்படி ஐஸ்வர்யம் வருது யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கா. அல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் மறக்கா. இன்னைக்கு சொன்ன வசனத்தை நோட் பண்ணிக்க. இதன்படி வாய்ந்து பாரு. அற்புதம் நடக்குதா இல்லையா பாரு. ஆடு மேய்க்கிறடி ராஜாவாக தான் இருப்பேன். தாய் தகப்பன் அநாத பெண் 120 நாடுகள் ராஜ்யாத்தி அந்த ஆமானுடைய பாவிடி ஆசையெல்லாம் உண்மையில் எழுதப்படும். வசனம் போய் சொல்லாது. யார் பாவி? ஆதாம் வழியாக பிறந்த ஆதாம் வழியாக பாவத்தின் சம்பளம் மரத்தில் எல்லாம் வச்சு அவனுக்கு கிறிஸ்துவ கொடுக்குறப்பாரு. அதை விட பெரிய கிரையத்தை நீ அவனுக்கு கொடுக்குற. அப்போ தான் நீ தேவநீதிமான். ஏசு சார் ஏசு சும்மா அவனை ஏமாற்றி வஞ்சித்து அவனை சொத்தெல்லாம் அபகரிக்கல. ஏசு ஜீவனை வானத்தோட சகல அதிகம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அவனுடைய ஆசைகளாக நீ தான் எஜமானா மாறிடுற. அவன் 2வது ஆள். யார் பாட்டா? நீ வாழா இல்லாமல்
தலையா இருப்பாய். தலை யாரு? கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு அவன் தான் தலை. அவன் வாழு. அவன் ஆட்சி வருமா வராது? அவனுக்கு வருமா? வாழுமா அவன்? நீ தலை. யாருக்கு ஆட்சி வரும் சொல்லு? தலைக்கா வாழுக்கா? அப்போ பாவியினுடைய ஆட்சி உனக்கு தான் வரும். அப்போ நீ தலையா இருக்கணும், நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து தான் தலை. அல்லேலூயா. நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அதனால் கிறிஸ்து இயேசு சரீரத்தை வாழிட்ட இப்பத்திருந்த கொடுங்க. இயேசு இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தா நீ தலை. அப்போது அந்நியருடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ள படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அப்படிதான் இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய பரிசுத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் இவ்வளவோ அன்பு கூறாரு. அங்கே ரோமர்கள், யூதர்கள், ஆதாம் முழு உலகத்துக்கு கைவிட்ட பிதாவுக்கு காட்டுக்கு முழு இயேசு பரிவர்த்தி 3ஆவது நாள் தலையாயிட்டாரு. இப்போ பாவியினுடைய ஆட்சி பரவவா பிஷா இந்த உலகத்தையே வாங்கினாரியா? நீ 5 சென்ட் நிலத்துக்காக வேலூரில் மெயின் நேரத்தில் ஒரு 5 சென்ட் நிலத்தை வாங்கி எப்படியாவது வீட்டை கட்டி பிரயாசம் பண்ணிக்கிற மாம்சத்தில் ஜெபம். அதனால் பயப்படாத, கலங்காத, திகையாதே. அவர் கட்டளைகளை கைகொள்ள கடவாய். அவர் கற்பனைகளையும் நியாயங்களுக்கு யார்? அது கற்பனை, கட்டளை, நியாயம் இயேசு தான். அந்த இயேசுக்கு ஆமண்ட வாக்கு தத்துவம். அது ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ சரீரம். இயேசு கிறிஸ்துக்கு ஆமண்ட வாக்கு தத்துவம். அந்த சரீரத்துக்கு ரத்தத்துக்கு வெளியக்கூடாது. இயேசு யாரை பார்த்தாலும் இயேசு நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக. ஆமாம், டப்பு மட்டும் கிடையாது, சரீரம் கிடையாது. சுகம், பெல, ஜீவன், ஆசுவாதம் எல்லாமே இருக்குது. இயேசுக்கு சுகம் இல்லை. ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சரீர சுகம், ஆத்மா சுகம், பரலோகராஜ் வானம் எல்லாம் ஏட்டு ஜட்டுக்குது. அதனால தான் இயேசு விட்டால் அதை விட பாக்கியம் எதுவுமே கிடையாது. இயேசு விட்டுட்டுனா நன்மத்தை மரியத்தக்க கடினா பிசாத்து திடி கொண்டு ஆயிடுச்சு. வாயினெல்லாம் திட்டிகிட்டு இருப்பான். நீ அவனோட போராடி, அவன் உன்னோட போராடி எல்லாம் தேர்ந்து போய் எல்லாம் பிசாசு கட்சியில் பாதாள வேறு போய் சேரணும். அதனால் வருத்தப்பட்டு வர சோக்கில் எல்லோரும் எண்ணித்துவார்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை பானம் பண்ணுங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பீர்கள். அவருடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கை கொள்ளுங்கள். அவர் கற்பனை, பிரமாணம், அவருடைய வழி எல்லாம் இயேசு தான். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்துவம் தான். அவர் தேவ நீதி வைத்த பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அந்த பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள் கூட இடைவிட அக்கால கூட அசுத்தாய் ஓட பசுத்தாய் வர விரித்து உண்டாக கர்த்தர் உன்னை ஹார்டு மேய்க்கிற நிலையில் ராஜாவாய் உயர்த்துவார். பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத. எதுவுமே இல்லையா? இயேசுக்கு எதுவுமே இல்லை. உன்ன மாதிரி ஆயிட்டாரு. பிசாசு தர்றான், கொள்றான், ஆயிக்கிறான்னு இயேசு ஏற்றுக்கொள். அவர் பிரமாணங்களை கைக்கொள், அவர் கட்டளைகளை கைக்கொள், பிரதான கற்பனையை கைக்கொள். தேவனத்தில் அன்பு கூறு, அதுக்கப்புறம் உன்னத்தில் பிறனத்தில் அன்பு கூறு. இயேசுவின் அன்பு, அந்த அன்பு ஜீவ சரஜ இயேசு வாழிட்ட கொடுத்தது. தேவனுக்கு தனக்கு உலகத்து தேவ நீதிமானாயிரு. சும்மா இருக்காத, கவலைப்படாத, துக்கப்படாத, சோது போனதான் பிசாதுகிட்ட அதெல்லாம் சோதனைக்கலாம். ஏசு கிறிஸ்து ஜீவன் பரிவு வானத்தோடு பரலோக ராஜ்யத்தை எழுதி வை. யாரை பார்த்தாலே வரும். ஏசு ஆமன பிதாகுமார் ஆதாம் முடுவது கூட வாய்நாள்லாம் கூட இடைவிடாம கூட எக்காலத்து கூட ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டே. நான் பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்கு தான் புதிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்து சுத்தம் தேவ ஆட்டுக்குட்டி. அதை தேவனுக்கு சேர்த்து ஆதாம் முழு உலகம் சேர்த்து ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாதபடி ஆச்சு. ஆபிரகாம் சகல காத்து ஆசுவாதம். 100வது வயசுலேயே அவனுக்கு புள்ள பிறகுது. இம்மைக்குரிய ஆசுவாதம், மர்மைக்குரிய ஆசுவாதம், சகல ஆசை இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறது. அந்த இயேசு சரியா சத்தத்தை வேலை போட முடியாது. ஜீவ சரம், ஜீவ ஆற்று, ஜீவலட்சி, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அந்த பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்குரிய அசுத்தாயோட பசுத்தாய் வர சகல ஆட்சிகளோடு சொந்தமாகும். தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். பசுத்த பிதாவை இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆனால் ஏந்து போன தேடுவே ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கான்னு சொல்லப்படுது. ஆதாம் வியாபார வழியாக பாவம் செய்து பிசாசுகிட்ட ஏந்து போனதெல்லாம் கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொள்வோம். ஏந்து போன பெற்றுக்கொள்வோம். ரட்சிக்குமே நீர் வந்திருக்கிறீர். அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். அவர் பிரமாணங்கள், அவர் கட்டளைகள், அவர் வழிகள் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு ஆதி வந்து வெளிப்பது இயேசு சாமண்ட தேவடி பரலோக வானத்தோட சகல அதிகாரம். அந்த பிதாகுமார் பசுவாக்கி ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடுக்குறோம், இடைவிடாமல் கொடுக்குறோம், ஏக்காலத்துக்கு சோதுபவான் கொடுக்கத்தாவே. யோசுவாவை போல, ஆபிரகாமை போல, ஈசாக்கு போல, மோசையை போல, எஸ்ஸரை போல, தாவீதை போல, புதிய ஏற்பாடு பவுலை போல பேதுரு கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு வாய்நாள்லாம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்துக்கு சோதுபவான் கொடுக்கத்தாவே. அசு தாயில் இருக்கிற பசு தாய் இறங்குறங்கத்தாவே. அவர்களுக்கு பிரஜாதியோட தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசப்பலை சுதந்திரத்தார். அல்லேலூயா என்ற வேதவசம் நிறைவேற்றக்கத்தாவே. பெரிய காரியம் இயேசு நாமத்தில் எல்லா ஜனங்களுக்கும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் செய்ய சகலவாரும் வருவார். லேலுயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபையில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெற்ற என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. இன்னொரு சேனல் FGC வெள்ளூர்னு ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். அந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் வாசிங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 22/11/2024 அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவாராக. இந்த செய்தியை மறுபடியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.